எஸ்பிஐ கிளர்க்குடைய மெயின்ஸ் ரிசல்ட் அவுட் ஆயிருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கிளியர் ஆன எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் கங்ராச்சுலேஷன்ஸ். கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க யாரும் வருத்தப்பட தேவையில்ல. அப்கமிங்ல எஃப்சிஐ, எல்ஐசி, ஆர்பிஐ இந்த மாதிரி நெறைய பெரிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க்க விட வொர்க் லைஃப் பேலன்ஸ்ல இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜனவரிலிருந்து அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாசங்கள யுட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய மெயின்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ இம்ப்ரூவ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. சின்ன, சின்ன குட்டி, குட்டி வேக்கன்ஸீஸ் வரும். அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. பட் அதுக்குன்னு ஸ்பெஷலா படிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய மெயின்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி வரை உங்களுக்கு அடுத்து எக்ஸாம்ஸா இருக்கும் அடுத்த வருஷம். அந்த டைம்ல நீங்க மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அடுத்த வருஷம் வரக்கூடிய எல்லா விதமான எக்ஸாம்ஸும் உங்களால கிராக் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். நம்ம குடுக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அ அதாவது இந்த மெயின்ஸ் பேட்ச்ல ஆப்டிட்யூட் செக்ஷனுக்கு வெனோம் சாரும், ரீசனிங் செக்ஷனுக்கு டிஎன் பேங்கர்ஸ் ஏகே நானும் எடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏ டூ இசட் கம்ப்ளீட் மெயின்ஸுக்கு தேவையான கான்செப்ட் கிளாரிட்டி, பிராக்டிஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அங்க கிடைச்சிரும். செப்பரேட்டா லெவல் வைஸா பிஓ லெவல் தனியா, ஆர்ஆர்பி லெவல் தனியா, கிளர்க் லெவல் தனியா இந்த மாரி தனித்தனியா உங்களுக்கு லெவல் வைஸா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாங்க அப்ரோச் எப்படி டீச் பண்ணணும் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 599 ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த மெயின்ஸ் பேட்ச் உங்களுடைய மெயின்ஸ் ஸ்கோர இம்ப்ரூவ் பண்ணும். வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அப்பப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டிலேடா பார்க்க வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம். எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்றோமோ, அப்பவே உடனுக்குடனே 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள நீங்க அந்த வீடியோஸ பார்த்துருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். நம்ம பேட்ச்ன்னு கிடையாது. உங்களுக்கு நார்த் இந்தியன் சேனல்ஸ்லோ, தமிழ் அதர் சேனல்ஸ்லோ எந்த ஸ்டாஃப் கன்வீனியன்ட்டா இருக்காங்களோ, அந்த ஸ்டாஃப் கிட்ட போய் நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இப்போ போடக்கூடிய எஃபோர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லேருந்து பிப்ரவரி வரை எஃபெக்ட் ஆகும். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாசம் நீங்க பிரிப்பேர் பண்றது. எந்த சோர்ஸ்ல வேணாலும் படிங்க. கண்டிப்பா. ஆனா ரெகுலரா படிச்சிருங்க. வீக்லி 1 டே, 2 டே ரெஸ்ட் எடுங்க. பட் ஒரு டைம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அத அப்படியே லாங் கேப்ல எடுத்துற வேண்டாம். ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா பிரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சமா எஃபோர்ட் போட்டா கூட டெய்லி படிங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் படிச்சா கூட பரவால்ல. டெய்லி அந்த 2 ஹவர்ஸ் 1 ஹவர் ஆப்டிட்யூட், 1 ஹவர் ரீசனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அடுத்த வருஷம் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இங்கிலீஷ் வீக்கா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் டெய்லி 1 ஹவர் இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிருங்க. ரீடிங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரீடிங் ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலையும், நம்ம மெயின்ஸ் பேட்சையும் ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேருக்கு கண்டிப்பா இந்த மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது அவங்களுடைய மெயின்ஸ் பயத்த போக்கி அவங்களுடைய மெயின்ஸ் ஸ்கோர இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இத நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் வெப்சைட் உடைய லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.